வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நண்டு வலைக்கு கொழுந்தனும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் போனாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல செம்மையான டேஸ்டான ருசியான மணத்திருக்கை கிடச்சிருக்குது. இந்த மணத்திருக்கையை இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி குழம்பு தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம கடற்கரை ஓரத்துலேயே வச்சு நம்ம திருக்கையை வெட்டிக்கிடுவோம். வெட்டியாச்சு. இந்த மாதிரி வழுக்குத்தன்மை இருக்குது. இதை ஒரு கத்தியை வச்சு நல்லா சுரண்டி விட்டுக்கிட்டு வெட்டுவோங்க. மண் போட்டு தான் வெட்டுவோம். நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா சுத்தமாக இருந்திருக்க. இங்கே பாருங்கள், இது இருந்துச்சுன்னா வலிக்கிக்கிட்டே போகுங்க. வெட்ட முடியாது பிடிச்சி திருக்க. எங்கள் வீட்டில் திருக்க எடுத்துட்டோம்னா இப்படியே வலிக்கிக்கிட்டே போகுங்க. எங்களுக்கு சிரிப்பாக தாங்க இருக்கும் திருக்க வெட்டையிலே வலிக்கிட்டு போகிறது. மணலில் போட்டு தாங்க வெட்ட முடியும். ஏன்னா வழுக்குங்க. நாங்களே கையில் மணல் போட்டு தான் வெட்டுவோம். வலிக்கிட்டு போகுங்க. அதனால தான் இப்படி மணலை போட்டு வெட்டிக்கிடுவோம். எதுவும் நினச்சிக்கிறாதையே. கழுவையில் நம்ம நீட்டாக கழுவி எடுத்துருவோங்க. ஒரு மண் இருக்காதுங்க. பாருங்கள், இப்படி பீஸாக போட்டுறணும் குழம்புக்கு. வலிக்கிட்டு போகுது பாருங்க எப்படி வருதுண்டு. இதான் வலிக்கிக்கிட்டே போகுங்க. வச்சு வாங்க மாட்டாச்சு. இதாக இருக்குது தோல். இது மணல் மாதிரியே இருக்கும் இந்த தோல். அது தோலை பற்றியா கல் மாதிரியே இருக்கும். சீக்கிரம் விட்டுப்படாதுமா அந்த தோல். திருக்க தலைப்பகுதியில் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வெட்டி எடுத்துருவோம்.
இதாங்க பாலையில் உள்ள பித்து பச்சை நிறத்தில் இருக்கும். இது பட்டுச்சுன்னா இதுதான் பாலை. வெள்ளை கொக்கு கருப்பு கொக்கு வரத்தான் செய்யுது மயில் புறா. இப்போ பாருங்கள் நல்லா அல்வா துண்டு மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா உப்புக்கல்லை போட்டு மண்ணே கிடையாது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ உப்புக்கல்லை போட்டு உரசி கழுவிக்கிடுவோம். இந்த சட்டியில் தான் குழம்பு வச்சேன். குழம்புக்கு அம்மியிலேயே தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த தேங்காய் அரைக்கும் போது பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பூண்டை சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். தேங்காயோட சின்ன வெங்காயம் பூண்டு இப்போ தேங்காய் மசாலா பொடி மஞ்சள் பொடியெல்லாம் ஒரு சட்டியில் போட்டாச்சு. நம்ம இப்போ புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ பச்சை மிளகா தக்காளியை வெட்டி போட்டுக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே அடுப்பில் தூக்கி மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு குழம்பு. இப்போ மீனை சேர்த்துருவோம். நம்ம கடற்கரை ஓரத்துலேயே மீனை வெட்டி திருக்க மீனை வெட்டியாச்சு. நல்ல தண்ணியில் இப்போ அலசி இருக்கோம். அப்படியே குழம்புல சேர்த்துருவோம். இப்போ திருக்க மீன் அப்படிலாம் சேர்த்தாச்சு. நல்லா மீனும் குழம்பும் வெந்து வரட்டும். நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இதாங்க பாலை, திருக்கையில் உள்ள பாலை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வெந்து வருது. நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே கடக்கட்டும். இறக்கிட்டு அப்படியே தாளிச்சிருவோம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தாளிச்சுக்கிடுவோம். இப்போ வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, நல்லா மணக்க இன்னைக்கு மணத்திருக்க குழம்பு வச்சாச்சு. இப்போ ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இன்னைக்கு நல்லா டேஸ்டான ருசியான நல்லா திருக்க மீன் குழம்புங்க. நல்லா கம்மட்டு வாசமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பாருங்கள், திருக்க சதை எப்படி இருக்குன்னு நல்லா சொல்ல மாதிரியே இருக்குது. பாருங்கள், திருக்க மீன் ஒரு ருசி தாங்க. வீட்டுக்காரவங்க வந்து நண்டு வலை தெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வள்ளத்தில் பார்த்தியே நம்ம திருக்கையை வெட்டும் போது அந்த வலையை தெரித்து கொண்டு போய் விட்டுட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பாப்பாவும் நானும் தான் திருக்கையை சாப்பிட்றோம். சரியான டேஸ்ட்டுங்க. இப்படி தாங்க திருக்க மீன் கிடச்சா எங்கள் வீட்டில் எடுத்துருவோம். எடுத்து இப்படி குழம்பு வச்சு இல்லை புட்டு செஞ்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் திருக்கையை வந்து நாங்கள் விற்க மாட்டோம், எடுத்துக்கிடுவோம் வீட்டுக்கு. ஏன் திருக்கையை வந்தால் நாங்கள் சமைச்சிடறோம்டா நல்லா குறுக்கு வலி கை கால் உளைச்சல் இருந்தாலும் சரிங்க நல்லா கேட்கும். திருக்கை வந்து நல்லா மருத்துவ குணம் படைச்ச மீன். அதனால் திருக்கை வந்துச்சுன்னா நாங்கள் விட மாட்டோம், சமைச்சு சாப்பிட்ருவோம். இன்றைக்கி எங்கள் அத்தை திருக்க குழம்பு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. பாருங்கள், திருக்கை எப்படி இருக்குதுன்னு. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. திருக்கை நல்ல ஒரு சுவையான மீன். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சக்தியான மீன். நல்லா சத்து கொடுக்கும். நல்லா தெம்பான மீன். குறுக்கு வலியை நல்லா கேட்குங்க.
நீங்களும் இதே மாதிரி திருக்க எடுத்து நல்லா சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.